பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்புறவுகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான இந்த நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கான வார்த்தை அங்கே ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு உறவுகளே, பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக என்னையும் உங்களையும் வழிநடத்துகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். ஆமென். அவருடைய வழிநடத்தல் எங்களோட வாழ்க்கையில இருக்கிற பொழுது எது சரி எது பிழை என்றதை நிச்சயமாக எங்களுக்கு சொல்லி கொடுப்பார். அல்லேலூயா. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்துல, நான் செய்கிற ஊழியத்துல, என்னுடைய வேலைகளில, எல்லா விதத்திலுமே தேவனுடைய அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எனக்கும் உங்களுக்கும் இருக்குமாண்டா, ஆண்டவர் நிச்சயமாக என்னை உங்களையும் வழி நடத்துகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நாங்க தவறான தீர்மானம் நாங்க எடுக்கவே மாட்டோம். ஏனென்றா பரிசுத்த ஆவியானவர் இருந்தா சரியான ஒரு தீர்மானத்தை நாங்க நிச்சயமாக எங்களால செய்ய முடியும். ஏனென்றால் அவர் எங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் தவறான ஒரு பாதையில போய் கொண்டிருப்பாங்க. அல்லது ஆண்டவர் சொல்லுவார், என் மகளே நீ தவறான ஒரு பாதையில போய் கொண்டிருக்கிறாய். அல்லது ஒரு சகோதரனாய் அப்படி இருந்தால் ஆண்டவர் சொல்லுவார், என் மகனே நீ தவறான ஒரு பாதையில போய் கொண்டிருக்கிறாய், தவறான ஒரு தீர்மானத்தை நீ செய்து கொண்டிருக்கிறாய். இப்படியாய் ஆண்டவர் ஒவ்வொருத்தரையுமே பேர் சொல்லி அவருடைய வழிநடத்தல் எங்களுக்குள்ள இருக்கிற பொழுது இது சரி இது பிழை என்று சொல்லி எங்களோட வாழ்க்கையில அவர் நிச்சயமாக எங்களுக்கு சொல்லி கொடுக்கிற வழி நடத்துகிற நல்ல ஒரு தேவன். ஆமென். ஏனென்றால் நாங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சாட்சி சொல்றதை கேட்டிருப்போம். இன்னைக்கு சொல்லுவாங்க, நான் ஒரு தவறான ஒரு தீர்மானம் எடுத்தேன், என்னுடைய கணவர் அல்லது என்னுடைய மனைவியோட நான் இப்படிப்பட்ட ஒரு பிரிஞ்சு டிவோர்ஸ் பண்ண இருந்தேன், அல்லது நான் ஒரு கடன் பிரச்சனையால தற்கொலை பண்ண இருந்தேன். ஆனா பரிசுத்த ஆவியானவர் என்னை தடை நிறுத்தி விட்டார், அதை நிப்பாட்டிட்டார். சோ என்னை வழிநடத்தி இருக்கிறார். நான் ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கிற அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார் என்று சொல்லி இன்னைக்கு நாங்க நிறைய சாட்சிகள் நாங்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம். நாங்களும் அதை சொல்லி இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு உறவுகளே, இன்றைக்கு தேவையில்லாத ஒரு காரியம் எங்களோட வாழ்க்கையில வராது. என்னோட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு இருக்கிற பொழுது, அவர் வழி நடத்துற பொழுது நாங்க சரியான ஒரு பாதையில நடப்போம். எங்களோட நட மாறும். ஆமென். எங்களோட லைஃப் ஸ்டைலே மாறும். ஆமென். நாங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், ஆமென், அவர் வழி நடத்துற தேவன். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை எங்களோடு கூட இருக்கிறபடினால், அவர் எங்களோடு கூட இருக்கிறபடினால், அவர் எங்களை வழி நடத்துறபடினால் ஆண்டவர் எங்களை எந்த தீங்கிக்கும், எந்த ஆபத்துக்கும், எந்த பொல்லாப்புக்கும், எந்த சிங்கத்தின் வாய்க்கிலும் எங்களை அகப்படாதபடி கர்த்தர் எங்களை நடத்துவார். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்த நிச்சயமாக வேண்டும். இந்த வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிற பொழுது, ஏதோ ஒரு காரியம் இப்படியா இருக்கிற பொழுது, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியம் எதற்காக வந்தது, எந்த சந்தர்ப்பத்துல வந்தது, ஏன் வந்தது என்ற கேள்வியை நானும் நீங்களும் கேட்போம்டா, அதுக்கு நிச்சயமாக கர்த்தர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாங்க மாற்று வழிகள்ல, தேவையில்லாத ஒரு சிந்தனைகள்ல நிச்சயமா நாங்க போக மாட்டோம். சரியான ஒரு தீர்மானத்துல, ஆமென், அவர்களை சரியாய் வழிநடத்துற தேவன் என்னோடும் உங்களோடும் இருக்கிறார். ஆகவே இந்த கால வேளையில, இன்றைய நாள்ல ஆண்டவரே நாங்கள் உங்களோட வழிநடத்தின்படி, ஆமென், நீங்க சொல்லுகிற, நீங்க செய்கிற அல்லது நீங்கள் எங்களை நடத்துகிற விதத்துல நாங்கள் நடத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க பண்ண நாங்கள் கேட்கிற பொழுது அவர் நிச்சயமாக நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் ஜெபம் பண்ணி கொள்வோம். கிருபையாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த நாளில நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க. உங்களுடைய ஆண்டவரே உங்களோட வழிநடத்தல் எங்களோடு கூட இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இன்னும் பிள்ளைகளுக்கு நல்ல வழிநடத்தலை கொடுக்கும்படியா, இன்னும் ஆண்டவரே உங்களோட ஆவியின் வரங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், நல்ல வழிகளை நடக்கத்தக்கதாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய்
அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாய் ஆண்டவரே தகப்பனே உடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா பயங்கரமான சூழ்நிலைகள், எல்லா சாத்தானுடைய கிரிகைகள், பொல்லாத கிரிகைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால நீங்கி போகட்டும் நாங்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். பெரிய காரியத்தை பிள்ளையுடைய வாழ்க்கையில செய்யுங்க. எல்லா விதத்திலும் என் தேவன் கூட இருந்து வழி நடத்துங்க. ஆண்டவரே உங்களோட வழிநடத்தில் எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவர்கள் அதை நடந்து செயல்படுகிறவர்களாய் ஒவ்வொருத்தரையும் மாற்றும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.